வெல்கம் டு ஹர்ஷ்கா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், லலிதா ஜுவல்லரியோட சேவிங்ஸ் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். அவங்க கிட்ட வந்து மந்த்லி கட்டுறது வந்து 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. என்னென்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்கீம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தா தனவந்தனம் ஸ்கீம் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அண்ட் ஸ்கீம் இருக்குது. தேர்ட் பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் ஸ்கீம் இருக்குது. இந்த 3 ஸ்கீமை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தனவந்தனா தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட்டு ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது இதுதான் இருந்துச்சு. இந்த ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்கீம் பார்த்திங்கன்னா தனவந்தனா. இது ஒரு 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதை வந்து கிராமாகவே வர வச்சுக்கிட்டே வராங்க. 50% போனஸ் தராங்க. ஆனால் வந்து 50% வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணுமா. அதுதான் இந்த ஸ்கீம். இதில் எப்படி கேல்குலேஷனும் அவங்க கொடுத்துக்குறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 1500 2000 உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அது மூலிமா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். எவ்வளோ அமௌண்ட் மந்த் ஆன் மந்த் கட்ட முடியுமோ அதை நீங்கள் கட்டுங்க. இப்போ வந்து அவங்களே ஒரு கேல்குலேஷனோடு கொடுத்துருக்குறாங்க. 2500 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க மந்த் ஆன் மந்த். நீங்கள் அன்றைக்கி கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து அக்குமுலேட்டடான கோல்டு ரேட்டை அப்படியே அவங்க வந்து வச்சுக்கிட்டே வராங்க வரவில். இப்போ 0.049 அது மாதிரி இருக்குது. நீங்கள் மந்த் ஆன் மந்த் கட்டிகிட்டே வருவீங்க. 11 மந்த் கட்டுறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுலேருந்து 50% வந்து போனஸ் தராங்க. அப்போ போனஸ் பார்த்தீங்கன்னா 1250 வருது. அதுக்கு எவ்வளோ கிராம் வந்து அக்குமுலேட்டோ அதையும் வந்து கடைசியில் அவங்க வந்து கொடுத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 5.22 இருக்குது. நீங்கள் வந்து ஃபைனலாக பில் பண்ணும்போது கிராமாக உங்களுக்கு வாங்கினா லாபமாக இருக்குதா, இல்லைனா அமௌண்ட்டாக வாங்கினா லாபமாக இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எது உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 330 டேஸ் தான் இந்த ஸ்கீமு. நம்ம எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதோ அதில் வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 10% பொருள் வாங்கினீங்கன்னா 5% வந்து விஏ வந்து நம்ம தான் சார்ஜ் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்கீமில். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேனா இந்த ஸ்கீம் போடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கீம்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி தான் பார்க்க போகிறோம். 100% நோ விஏன்ற மாதிரி இந்த ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை கிராம் பேசிஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அக்குமுலேட் பண்ணி தராங்க. 100% வந்து விஏ வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க. 100% மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு ஜுவல்லரிலையுமே இல்லை. பட் வந்து இவங்க 100% வேஸ்டேஜ் வந்து கவர் பண்ணி தராங்க. கோல்டுக்கு வந்து 100% நோ விஏ. இதே நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து 30% தராங்க. டிஸ்கவுண்ட் வந்து அதுலேயே 10% வந்து டைமண்ட் தராங்க. அன்கட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா டைமண்டில் 100% விஏ தராங்க. 10% வந்து பெர் கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. சில்வர் ஆர்டிகல்ஸ்லாம் எதனா வாங்குறதுங்கன்னா 100% ஃபுல் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க. சில்வர் ஆர்டிக்கல் ஆன்டிக் அந்த மாதிரி எதனா வாங்கினீங்கன்னா 100% ஃப்ரீ பண்ணுறாங்க. ஆனால் மேக்கிங் சார்ஜஸில் வந்து நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. எம்ஆர்பியில் இருக்கிற சில்வர் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 25% வந்து எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே வந்து ரூபி, எம்ரால்ட் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா 100% விஏ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஆனால் 10% வந்து பெர் கேரட் அந்த வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து அதில் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நீங்கள் மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ சீட்டு பே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து 1000, 1500, 2000 அதுலேருந்து 25,000 வரைக்கும் வந்து அவங்க வந்து ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து 50,000 போடணும்னு நினச்சிங்கன்னா 2 சீட்டாக கூட போட்டுக்கலாம். 2 25, 25. ஆனால் இவங்க எந்த ஸ்கீம்லேயும் வந்து ஃப்ரீ வந்து கிஃப்ட் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஏன் ஃப்ரீ கிஃப்ட் தரலன்னா அவங்க வந்து 100% விஏ தரதுனால வந்து ஃப்ரீ கிஃப்ட் எங்கேயுமே தரதில்லை. அது இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட்டை பார்த்து வந்து நம்ம வந்து ஸ்கீமில் வந்து சீட்டு போடக்கூடாது. ஃப்ரீ கிஃப்ட்டை தரனாலும் இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி இந்த ஸ்கீம் போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. 100% விஏனால கம்பல்சரி இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கீம் பிடிச்சிருந்தா நீங்கள் போடுங்க. ஆனால் டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி ஷாப்புக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கீம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ புக்கிங் பிளான் அப்படி தான் இந்த ஸ்கீம் வந்து உங்ககிட்ட அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் இருக்குது. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு நான் நகை வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் வந்து நான் வெயிட் பண்ணி கூட வாங்குறேன் வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்குதோ அதை வந்து நீங்கள் பே பண்ணலாம்.
உங்ககிட்ட கோல்டு எதனா இருக்குது, ஓல்டு கோல்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து அந்த கோல்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இது ஸ்கீம் வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான் இது. இது வந்து நம்ம ப்ரீ புக்கிங் பண்றோம் அமௌண்ட்ட அப்படின்றது தான் அந்த ஸ்கீம். இப்ப நீங்க வந்து ஒரு செயின் எடுக்க போறீங்க. அந்த செயினுக்கு வந்து ஒரு 6-7% வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வந்து நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் அன்னைக்கு கட்டியிருக்கிறீங்களோ, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க கிராம் வந்து வர வச்சு ஒரு பாண்ட் மாரி குடுத்துருவாங்க. நீங்க அமௌண்ட் பே பண்ணும்போதே அவங்க வந்து ஒரு பாண்ட் இஷ்யூஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 10,000 குடுக்குறீங்க. இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,060 இருக்குது. அந்த 6,060 டிவைடட் இந்த 10,000த்துக்கு போட்டீங்கன்னா, எவ்வளோ கிராம் வருது? 1 பாயிண்ட் சம்திங் வரும். அந்த கிராமுக்கு வந்து ஒரு பாண்ட் மாரி அவங்க வந்து இஷ்யூ பண்ணி, உங்களுக்கு இருக்கிற நகைங்கள வந்து நீங்க 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி வாங்கணும்னா, 100% கவர் பண்ணலாம். இல்ல நான் வந்து மிடில்லயே வந்து நான் கட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து போதும். எனக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து குளோஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மிடில்ல வந்து நீங்க எத்தன மந்த் நீங்க வெயிட் பண்ணியிருக்கிறீங்களோ, அத்தன மந்த்துக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க 5 மந்த்ஸ் வந்து அந்த ஸ்கீம வந்து ஹோல்ட் பண்றீங்கன்னா, 150 டேஸ் 5% இருக்கிற ஐட்டம்ஸ் எது வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க 10% பார்க்குறீங்கன்னா, 5% தான் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மீதி 5% நீங்க தான் தரணும். அது மாரி தான். 10த் மந்த் வந்து எடுத்தீங்கன்னா, 10% வேஸ்டேஜ். இதே 11த் மந்த்துனா ஃபுல் பெர்சன்டேஜ் வந்து அவங்க வேஸ்டேஜ்ல தராங்க. இதுதான் இந்த ஸ்கீம் வந்து. இது ஒரு நல்ல ஸ்கீம். உங்ககிட்ட வந்து நீங்க கையில அமௌண்ட் இருக்குது. நான் வேஸ்டேஜ்லாம் குடுத்து வேஸ்ட்டா வாங்குறதுக்கு, நான் கோல்ட வந்து அ அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து வர வச்சுட்டு நான் வந்து ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ஹோல்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா வாங்கிக்கலாம். நீங்க அது இல்லாம இதில என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்கு என்கிட்ட கையில அமௌண்ட் இருக்குது, இருந்தா செலவாயிடும் அப்படின்ட்டு ஒரு பல்க் அமௌண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து எடுத்துட்டு போய் அமௌண்ட்ட குடுத்துட்டு, அவங்க கிட்ட ஒரு 11 மந்த் வெயிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஒரு ஃபங்ஷன் இருக்குது, ஒரு ஷார்ட் டெர்ம் ஃபங்ஷன் ஒரு 6, 7 மாசத்துல ஒரு ஃபங்ஷன் இருக்குது. நம்ம ரிலேட்டிவ்க்கு யாருக்குனா வந்து செய்முறை செய்யணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, அந்த 6 மாசம் அவங்க கிட்ட டெபாசிட் பண்ணிட்டு, அ அதில எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க எடுக்குறீங்களோ, அதுலேருந்து அந்த 6% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி மீதி குடுப்பாங்க. இது ஒரு சேவிங்ஸ் வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இது. அதனால வந்து இந்த போடணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ப்ரீ புக்கிங் பிளானையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நான் இந்த 50% டிஸ்கவுண்ட்ல தான் நான் எடுக்க போறேன். 50% வந்து அவங்க போனஸ் தராங்க ஃப்ரீயா அப்படின்ற ஸ்கீம் வந்து தனவந்தனா. இதில நீங்க எடுக்கிறதா இருந்தா மேக்ஸிமம் வந்து கோல்டு காயின் எடுத்தா பெனிஃபிட்டு. அது இல்லாம கோல்டு காயின்லயும் வந்து அவங்க ஒரு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க. அந்த அது வந்து 1/2% வந்து நம்ம தான் கட்டணும். இப்போ உங்ககிட்ட சேர்ந்திருக்கிற அமௌண்ட்ல வந்து கோல்ட் ரேட் வந்து எவ்வளோ அக்குமுலேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5.22 இருக்குது. அந்த 5.22 போட்டுறணும். அவங்க வந்து அந்த 1/2% வந்து வேஸ்டேஜ் நம்ம தான் கவர் பண்றோம். அதுக்கு நீங்க ஆட் பண்றதா இருந்துச்சுன்னா, வேஸ்டேஜ் மட்டும் ரூ. 1,588 வருது. ஆனா அவங்க வந்து நமக்கு போனஸா வந்து ரூ. 1,250 குடுத்துடுறாங்க. மீதி அமௌண்ட் தான் நம்ம குடுக்குற மாரி வருது. ஆனாலும் வந்து ரூ. 1,588 அன்னைக்கு நம்ம தான் கட்டணும். அவங்க ஃப்ரீயா வந்து ரூ. 1,250 குடுத்தாலும் மீதி வந்து ரூ. 250 நம்மகிட்ட இருந்து தான் போகுது. அதோட சேர்த்து பிளஸ் ஜிஎஸ்டி 3% வந்து நம்ம தான் கட்டுறோம். நீங்க டோட்டலா 28,750 பிளஸ் வந்து இந்த ரூ. 1,580 2த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா, 30,330 இதுக்கு 3% ஜிஎஸ்டி வந்து ரூ. 909 டோட்டலா பார்த்தீங்கன்னா, ரூ. 31,240 இந்த 1,581 நம்ம தான் தரணும். 909ம் நம்ம தான் தரணும். 2 பே பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கோல்டு காயின் வாங்குறதா இருந்தா, இந்த ஸ்கீம்ல போட்டு கோல்டு காயின் வாங்கலாம். இதே நீங்க நகையா தான் வாங்க போறீங்க கம்பல்சரி. எனக்கு வந்து ஜுவல்ஸ் தான் வேணும். நான் வந்து எந்த ஒரு கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணல. அது இல்லாம எந்த ஒரு பிஏ சார்ஜஸும் நான் அடிஷனலா தரக்கூடாதுன்னு நெனச்சேன்னா, இந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி போயிடுங்க. நீங்க ஃப்ரீ ஃப்ளெக்ஸி போனீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளோ அக்குமுலேட் ஆயிருக்குதோ அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டா பேசிஸாவும் போலாம். இல்ல கிராம் பேசிஸாவும் போலாம். எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குதோ நீங்க அதுல போலாம். பிளஸ் 3% ஜிஎஸ்டி. உங்ககிட்ட அன்னைக்கு கிராம்ல வந்து எவ்வளோ அக்குமுலேட் ஆயிருக்குதோ, மீதி எக்ஸ்ட்ரா நீங்க போடுறதா இருந்தா போட்டு, அதுக்கு வந்து நீங்க தான் சார்ஜ் பண்ணணும். இந்த கிராம்க்குள்ளேயே நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா, இந்த 5.01க்கு வந்து 3% வேஸ்டேஜ் மட்டும் நீங்க ஜிஎஸ்டி மட்டும் நீங்க பே பண்ணணும். ஜிஎஸ்டி பே பண்ணீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து நகை எடுத்துக்கலாம். எந்த ஒரு அடிஷனல் அமௌண்ட்டையும் குடுக்காம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் போடணும்னு நினச்சிங்களோ, கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற லலிதா ஜுவல்லரிய ரெஃபர் பண்ணி பாருங்க. போயிட்டு கலெக்ஷனையும் பார்த்துட்டு, நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்கீம் போடுங்க. அது இல்லாம வந்து நெறைய கடையில வந்து நெறைய ஃபோர்ஜரி பண்றாங்க. நெறைய வந்து கால்குலேஷன்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன்லயே அவங்க வித்தியாசமா சொல்றாங்க. என் ஃபேமிலிலயே ஒருத்தவங்களுக்கு இந்த மாரி நடந்திருக்குது. இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 டேஸ் பிஃபோர் நாங்க அது போய் எடுக்கும்போது தான் எங்களுக்கு இவ்ளோ டீட்டெயில்ஸே தெரியுது. நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்து அத நான் சொல்றேன். கோல்டு வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. பாய். தேங்க் யூ.